அக்பர் குக்கிங் சேனல். நான் உங்கள் அக்பர் அலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் கிடைக்கக்கூடிய முட்டை கொத்து பரோட்டா. இந்த முட்டை கொத்து பரோட்டா எப்படி நம்ம வீட்டிலையே அதே சுவையில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை நம்ம இதில் ஏற்றிடலாம். இந்த கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறோம். இந்த நேரத்தில் நம்ம உப்பு ஒரு அரை டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை நம்ம இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ரொம்ப கருகிற மாதிரி வறுத்துடக்கூடாது. நல்ல ஒரு மீடியம் ஒரு 50% வெந்தாலே போதுமானது தான். சேர்த்துருக்க உப்பு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான். ஏன்னா நம்ம பரோட்டாவில் உப்பு இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழி குழம்புல உப்பு இருக்கும். இப்போ வெங்காயம் ஒரு 50% வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா நான் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு சின்ன தக்காளி தாங்க. பெரிய ஒரு மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பாதி சேர்த்துக்குங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா ஒன்று முழுசாக நீங்கள் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிடுங்க. இந்த தக்காளி போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிரேவியில் இருக்கக்கூடிய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். இப்போ 4 பரோட்டா நம்ம வெட்டி வச்சுருந்தோம். இதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 முட்டை நம்ம கலக்கி வச்சுருக்கோம். இதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக இந்த கிரேவியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி புரட்டிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கிரேவியில் உள்ள ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சட்டாப்பை வச்சு இதை டங்குன்னு அடிப்பாங்க. அது எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்களை கவர்றதுக்காக தான் அந்த மாதிரி அடிப்பாங்க. இன்னொன்று பரோட்டாவை சின்னதாக வெட்டாமல் இருந்தாங்கன்னாலும் அதை வச்சு அடிப்பாங்க. இந்த 2 பர்பஸுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி டங்குன்னு அடிக்கிறது. நமக்கு அப்படி தேவையில்லை. சின்ன அடுப்பாக இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி அடிக்க முடியாது. இந்த கிரேவி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் உள்ள ஈரத்தன்மை போயிடுச்சுனால கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடியில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லா நீங்கள் சுரந்துட்டிங்கன்னா வந்துடும். முடிகிற தன்மைக்கு வந்துருச்சு. இப்போ கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக மல்லிக்கீரை, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். அப்புறமா கடைசியாக பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நமக்கு கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்து பரோட்டா சர்வ் பண்ணிட வேண்டியதான். இப்போ கடைகளில் கிடைக்கக்கூடிய கொத்து பரோட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய கொத்து பரோட்டா நம்ம வீட்டிலையே அதே சுவையில் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சாப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
உப்பு காரம்லாம் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரொம்ப சொதன்னு இல்லாமல் நல்லா வந்து ட்ரையாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.